உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பர்கள் அந்த வணக்கங்கள். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய ஆசை நெறைய பேருடைய ஆசைகள் என்னன்னா, அந்த வந்து நம்ம உள்நாட்டு வேலை செய்தோட வெளிநாட்டுக்கு வேலை செய்யணுங்கிறது ஆசை இருக்கும். வெளிநாட்டு நெறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. விசாவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களையும் நம்ம பார்ப்போம். ஒரு சிலர் வந்து சம்பாரிச்சுட்டு நல்லா இருக்கிறவங்களையும் பார்ப்போம். பொதுவா அந்த வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அமையறது கிடையாது. வெளிநாடை பொறுத்தவரைக்கும் சுய ஜாதகத்துல, அவங்களுடைய ஜாதகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா 3வது வீடு, 5வது வீடு, 7வது வீடு இந்த மாதிரி வீடுகளுடைய பலம் வாய்ந்த கிரகங்கள் அல்லது உங்க ஜாதகத்துல சனியுடைய பலமோ அல்லது வெளிநாட்டுக்குரிய தொடர்புடைய கிரகங்களுடைய பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 100% எக்காரணத்துக்குள்ள நீங்களே போயிருவீங்க. யாரும் புஷ் பண்ணவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துரும். அது இல்லாம இருக்கிறவங்க தான் அதை ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா? அந்த ஆசை. அந்த ஆசைப்பட்டு போகக்கூடியவங்க, அந்த யோகம் இல்லாதவங்க ஆசைப்பட்டு போகக்கூடியவங்களுக்கு தான் இந்த சிரமங்கள் உருவாகுது. அப்போ உங்கள் ஜாதகத்துல அந்த யோகங்கள் இருக்கா இல்லையா? அப்படி அப்படி போனா அந்த இடத்துல நம்ம நிலையா 10 சம்பாதிக்க முடியுமா? நெறைய வெளிநாட்டுக்கு போய் கூட சம்பாரிச்சாலும் கூட ஊர்ல பார்த்தீங்கன்னா கடன் வந்துட்டே இருக்கு. அவங்களால ஒரு வீடு வாங்க முடியாது, இடம் வாங்க முடியாது. அல்லது நிலையான வேலை இல்லாம வெளிநாட்ட சுத்திட்டே இருப்பாங்க. வேற வேற கண்ட்ரி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ப்ராப்பரான விசா கிடைக்காது. விசா இல்லாம சிரமப்படுவாங்க. இங்கிருந்தெல்லாம் பணம் அனுப்பிவுறவங்களையும் நம்ம பார்க்குறோம். ஒரு சிலருக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அவங்களுடைய ஜாதகத்துல நான் சொன்ன மாரி பலம் வாய்ந்த அமைப்பு, அந்த யோகங்கள் இருக்கணும். அந்த அமைப்பு உங்க சுய ஜாதகம் இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெளிவுபடுத்தி இல்லைங்க, அதான் நான் வெளிநாடு போயிட்டேன். 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்ப தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை சூழல்ல உங்களுடைய பிறப்பு திசை இருந்து அப்ப நல்லா இருந்திருக்கலாம். அந்த டைம் நடந்த திசாபுத்தி ஃபேவரா இருந்திருக்கலாம். அல்லது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார கிரகங்களுடைய பயிற்சிகள் நல்லா இருந்திருக்கலாம். இப்ப எப்படி இருக்குன்னா, சூழல்கள் மாறி இருக்கும். அப்ப இந்த டைம்ல நீங்க அங்க என்ன பண்ணலாம்? அல்லது மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு நீங்க போற மாரி இருக்கும். அல்லது வேற ஏதாவது கண்ட்ரி சேஞ்ச் பண்ணலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்க சுய ஜாதகம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அந்த மாரி போறது ரொம்ப சிறப்பா இருக்கும். பொதுவாவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சனியுடைய தொடர்பு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, சனியுடைய தொடர்பு அயல்நாட்டு தொடர்புகள அதிகப்படுத்தும். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல சனியுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கு? ஆட்சி பலமா இருக்கா? உச்ச பலமா இருக்கா? நீச பலமா இருக்கா? அல்லது அவருடைய தொடர்பு எந்த கிரகத்தோட இணைந்திருக்கு? அவருடைய எந்த வீட்ல இருக்கிறார்? இப்ப லக்னாதி பலம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப நடைமுறை திசை யோகாதிபதி திசையா? பாவாதிபதி திசையா? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கருத்துல எடுத்துக்கிட்டு, கண்டிப்பா வெளிநாட்டுல நீங்க விசா கிடைக்கிறதுக்கு அல்லது வெளிநாட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அல்லது வெளிநாட்டிலேயே நீங்க செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா உங்க சுயதேவ டீட்டெயில் செக் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பரான வழிமுறைகள தேடுங்க. அதுக்கான ரெமெடிகள தேடுங்க. கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும். மேலும் உங்க சுய ஜாதக டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு, இன்னும் வெளிநாடு யோகம் இருக்குமா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மள கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜெம்மாஸ்பதிபத்துல நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு. நேர்ல வரனாலும் வாங்க. இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அதையும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு என்னுடைய WhatsApp நம்பர் கீழ இருக்கு. அத சேவ் பண்ணிட்டு WhatsApp பண்ணுங்க. டீட்டெயிலா நம்ம பார்த்துக்கலாம். மேலும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.